கலங்கின நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எழுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவையெல்லாம் என்னுள் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவைகள் 1000 என்னுள் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை, என்னோடு நீர் இருக்க. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. ஹalleluya, ஹalleluya. ஓகே, இது ஒரு கதை, பழைய ஏற்பாடில் நடந்த கதை. கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இதாக சொல்ல போகிறேன். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1லேருந்தே வாசிங்க. சீராவின் ராஜாவாகிய பெனாதாத்தின் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதின் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததுமல்லாமல் குதிரைகளும் இருந்தங்களும் இருந்தது, ரதங்களும் இருந்தது. அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, உன்னுடைய வெள்ளியையும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரத்திற்குள் சமர்ந்தராயிருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள் தான் என்று சொல்லி அனுப்பினான். ஓகே, இப்போ இது என்ன கதைன்னா, சிரியா அப்படின்னு ஒரு நாடு இருக்குது. கேளுங்கம்மா, சிரியான்னு ஒரு நாடு இருக்குதா, இஸ்ரவேல் நாடு இருக்குது. 2 ராஜாக்கள். ஒரு ராஜா பேர், இஸ்ரவேல் நாட்டு ராஜா பேர் என்னது? ஆஹாப். சொல்லுங்க, ஆஹாப். சிரியா நாட்டு ராஜா பேர் பென்ஹதாத். இவங்க 2 பேர். அப்போது என்னாச்சுன்னா, இந்த பென்ஹதாதுங்கிறவன் வந்து சமாரியான்னு ஒரு நாடு, என்ன நாடு? இஸ்ரவேலில் சமாரியான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாடை பிடிச்சிக்கிறான். பிடிச்சிக்கிட்டு இதை நான் நாசம் பண்ணிடுவேன், நீ இதை வந்து நான் ஒன்றுமெல்லாம் ஆக்கிடுவேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஊர் மாதிரி வச்சுக்கலாம், குன்னத்தூர் மாதிரி ஒரு ஊரை ஒரு ஆள் வந்து பிடிச்சிக்கிட்டு இன்னொரு அந்த குன்னத்தூர் ராஜா கிட்ட சொல்கிறான், நீ வந்து இதை எனக்கு கொடுக்கலன்னா நான் இதை என்ன பண்ணிடுவேன், நாசம் பண்ணிடுவேன் அப்படின்னு. அவன் என்ன கேட்குறான்? முதல்ல பொண்ணு, வெள்ளி, வீட்டில் இருக்க பொண்ணுங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான். லிஸ்ட்டு சொல்லி எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறான். உடனே இந்த ஆகாப் ராஜா என்ன பண்ண, இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணிடுறான், பயந்துடுறான். சரி, ஐயோ இவன் மேலே 32 ராஜா வேறு சேர்ந்துட்டாங்க அவங்க கூட. அப்போ இவன் பெரிய ஆட்கள், இவங்க நம்ம சின்ன ஆட்கள், நம்மள்கிட்ட அந்த அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சார், நீங்கள் எது நான் கேட்டிங்களோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட உடனே இவனுக்கு என்ன ஆச்சு, சிரியா ராஜா என்ன பண்ணுறான், மறுபடியும் அவனுக்கு அது பத்தலை. கேட்டவொன்னே கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் கிடையாது, எனக்கு இன்னும் என்ன வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்குள்ளே வந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவர் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து. அவன் என்ன சொல்றான்னா, வீட்டையும்
எல்லாரோட ஊழியக்காரங்களோட வீட்டுக்குள்ள வந்துருவானாம். வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையும் தேடுவானாம். தேடிட்டு உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார். குடிச்சு வச்சிருக்க இல்லையா சிலதெல்லாம், அது தங்கம் வெள்ளி இருக்க வேண்டாம், வேற விஷயம் இருக்கும் இல்லையா, உனக்கு பிடிச்சது வந்து உன் வீட்டுல நீ வச்சிருக்க பாரு, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆஹா கொஞ்சம் முடிச்சுக்கிட்டான். அவன் என்ன சொன்னான், ஏடா நீ கேட்கிற பொண்ணு வெளியே கேட்ட, பொண்ணுகளையும் கேட்ட கொடுக்கும், அதை விட்டுட்டு என் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு பிடிச்சது நான் வச்சிருக்க ஒரு வீட்டுக்குள்ளேயும் வந்து நீ பூந்து எடுத்து போறேன்னு சொல்றிய, அதை எப்படி நான் ஒத்துக்க முடியும், ஒத்துக்க முடியாது அப்படின்றான். நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க, போறதுக்கு நீ வா, நான் பாத்துக்கலாம் சொல்லிட்டு. இப்போ இனி அடுத்த வசங்களுக்கு கடந்து போறதுக்கு முன்னாடி எனக்கு இங்க ஒரு சின்ன விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது எந்த ஊரை பிடிச்சி வச்சிருந்தாங்க? சமாரியா. சொல்லுங்க, சமாரியா. சமாரியாங்கிற ஒரு ஊரை புடிச்சு வச்சுக்கிறோம். இவ்வளவு கலாட்டா. இப்போ சமாரியாங்கிற ஊரு யூதா, சொல்லுங்க, யூதேயாவும் கலிலே. கலிலியா தெரியுமா? கலிலே பட்டணம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? யூதேயா பட்டணம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? இதெல்லாம் நம்ம புதிய ஏற்பாடுல ஏசப்பா வந்து ஊழியம் செஞ்ச இடங்கள். அப்போ யூதேயாவும் கலிலேயாவும் அதுக்கு நடுவுல இருக்கிற பட்டணம் தான் எங்க பட்டணம்? சமாரியா பட்டணம். அதாவது இது நம்மளோட வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கலாம், நம்மளோட மனசுல எடுத்துக்கலாம். நம்ம மனசுல என்ன இருக்குது? யூதேயா இருக்குது, கலிலேயா இருக்குது, அதுக்கு நடுவுல என்ன இருக்குது? சமாரியா இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்குறீங்களா? எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை நான் சொல்றேன். நான் காலையில படிச்சுட்டு கொஞ்சம் அலசி ஆராயும் போது எனக்கு ஆண்டவருக்கு வெளிப்படுத்துற விஷயங்கள். யூதேயானா என்னது? யூதான்னா என்னது? துதி. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம துதிக்கிறோம், ஆண்டவர் துதிக்கிறோம், ஆண்டவரோட சித்தங்கள் எல்லாம் செய்யறதுக்கும் நமக்குன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு மனசுல ஒரு இடம் இருக்குது. கலிலேயால என்ன நடந்துச்சு? கலிலேயால ஊழியம் நடந்துச்சு, கர்த்தர் சுகமாக்குனாரு. அப்போ கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காலிங், ஒரு காலிங் நமக்காக அங்க இருக்குது. ஆனா இதுக்கு நடுவுல என்ன இருக்குது? நடுவுல சமாரியா. சமாரியா என்னன்னா, சமாரியா தான் மோசமான நம்மளோட சுயம், மாம்சம், நமக்கு தேவை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத விஷயங்கள்லாம் எங்க இருக்குது? சமாரியால இருக்குது. அப்போ யூதேயாவும் இருக்குது, கலிலேயாவும் இருக்குது, நடுவுல நம்ம கிட்ட என்ன இருக்குது? சமாரியா. அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குது. அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நம்ம கிட்ட இருக்கும்போது யார் வருவா? யார் வருவா? பென்தாத் வரும். பெனதாத் வந்து, நான் வருவேன், உன்கிட்ட இருக்கிற சுகத்தை எடுத்துக்குவேன், உன்கிட்ட இருக்கிற மன சமாதானத்தை எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வருவான். நம்ம கிட்ட வந்து நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு நிப்பான். அப்போ இதெல்லாம் நம்ம மனசுல என்ன இருக்குது? மனசுல என்ன பண்ணணும்? எடுத்து போடுமா, எடுத்து போட வேணாமா? சொல்லுங்களேன். மனசுல இருக்கிற அழுக்குகளை நம்ம கிளீன் பண்ணணுமா வேண்டாமா? கிளீன் பண்ணணுமா வேண்டாமா? சுத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. அதுல நிறைய மாம்சத்தின் காரியங்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த கலேஷியஸ்ல படிச்சீங்கன்னா தெரியும், எல்லாமே அந்த மாம்சத்தின் கிரியைகள். அவர் ஆண்டவர் அருவருக்கிற மாம்சத்தின் லிஸ்டே இருக்குது. 17 இருக்குது. அதுல எல்லாமே என்ன சொல்றது, அது வாசிங்க. கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அவையான உபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னேன். நம்ம வாழ்க்கையில என்னதான் யூதா இருந்தாலும், என்னதான் துதி இருந்தாலும், என்னதான் நம்ம வந்து ஆண்டவரோட சார்ந்து ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இருந்தாலும், என்னதான் நம்ம வந்து நமக்கு ஆண்டவர் பெரிய நம்மளோட லட்சியம், நம்மளோட என்ன சொல்றது மினிஸ்ட்ரி, நமக்காக நோக்கம் ஒன்று வச்சிருந்தாலும், அதை தேடி நம்ம போறோம் நம்ம நினைச்சாலும், நடுவுல என்ன பிரச்சனை மாட்டி நிக்குது?
சமாரியா மாடிட்டு இருக்கு. நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பிசாசு அதை தேடி வந்து இந்த பிள்ளை என்னோடது, இந்த இது தேவனோட ஆலயம். அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தேவனோட ஆலயம் சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. நம்ம தேவனோட ஆலயம் கிடையாது. நம்ம ஒரு வீடா இருப்போம், அவ்வளவுதான். அந்த வீட்டுக்குள்ள நம்ம பிசாசு சொல்ற மாதிரி நான் உள்ள வருவேன், எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போவேமா. அவன் உள்ள வந்தாலும் அவங்கள சாமான் இருக்கு வரலாம் இல்லையா? கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, எல்லாமே இருக்குது, வரதான் செய்வான். வந்துட்டு என்ன பண்ணுவான்? அவன் அதை மட்டும் எடுத்துட்டு போவான். நம்மளோட எல்லாத்தையும் நம்மளை குட்டி சவரா நாசமாக்கி, நம்மளை ஒண்ணுக்கு உதவாததாக்கி, நம்மளை அடிமைப்படுத்தி, நம்மளை வந்து வேதனையில வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவான். அப்போ ஆகாம் அந்த பழைய ஏற்பாடு கதையில பாத்தீங்கன்னா ஆகாவும் நல்லவன் கிடையாது. ஆகாம் எப்படி இல்ல? நல்லவன் கிடையாது. நம்ம நல்லவங்களா? நம்ம நல்லவன் கிடையாது. ஆண்டவரோட கிருபைனால, அவரோட ரத்தத்தினால நம்ம கழுவி அவருக்கு முன்னால நம்ம நீதிமான நிக்கிறோம். அந்த ரத்தம் நம்ம மூடிட்டு இருக்கனால நம்ம நீதிமான நிக்கிறோம். அப்ப ஆக முடிச்சுக்கிட்டான், அதாவது நம்ம முடிச்சுக்கிறோம். அப்போ முடிச்சுக்கிட்டு என்ன சொல்றான்? இதெல்லாம் முடியாது, எதுவுமே தர முடியாது. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த 1 ராஜாக்கள் 20ல 9 படிக்கணும். அதனால் அவன் பெனதாத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது பெனதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எனக்கு பின் செல்கிற ஜனங்கள் எல்லாரும் கைது ஒரு பிடியாவது ஆறிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதா இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனை போல பெருமை பாராட்டல் ஆகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். இப்ப என்ன நடக்குது? அவன் போய் சொல்றான், அவன் போய் கேட்கறான். அவன் கூப்பிட்டு, பாருப்பா, நான் வந்து இவங்க எல்லாம் கேட்டானுங்க, இதெல்லாமே கேட்டானுங்க, வெந்தாது வந்து ராஜா இதெல்லாம் கேட்டாருன்னு அவங்க சொல்லிட்டேன். அடுத்து என்ன சொல்றாருன்னா, நம்ம வீட்டுல இருக்க அவன் தேடி எடுத்து போறேன்றான் அப்படின்னு உடனே அவனோட மினிஸ்டர்ஸ்ல என்ன சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க இதெல்லாம் ஒத்துக்காதீங்க அப்படின்னு. ஒத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிட்டாரு. இப்ப நீ முதல்ல கேட்ட, அதுக்கு ஒத்துக்கிட்டேன். 2வது நீ கேட்கறதுக்கு நான் ஒத்துக்க முடியாதுன்னு அவனுக்கு கோபம் வந்துருச்சு. அவனுக்கு என்ன வந்துருச்சு? அவன் பெரிய ராஜா இல்ல, வெந்தாது பெரிய ராஜா, 32 ராஜாக்கள் கூட இருக்காங்க, நீ எப்படி எனக்கு நோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், சமாரியா சின்ன ஊரு, என்கிட்ட ஆட்கள் அவ்வளவு பேர் இருக்காங்க, அத்தனை 1000 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பிடி மண் எடுத்தா கூட சமாரியால இருக்க மண்ணை வந்து பத்தாது. என் ஆட்களுக்கு கையில பிடி மண் வர்றதுக்கு பத்தாது. அவ்வளவுதான், சின்ன ஊரு. இந்த சின்ன ஊரை நீ எனக்கு கொடுக்கறதுக்கு இவ்வளவு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமை பேசி அவன் அனுப்புறான் ஆட்கள். ஒண்ணு ஆகாப் சொன்னான், ஆயுதம் என்ன 11ல ஆயுதம் தரித்திருக்கிறவன் பெருமை பாராட்டலாகாது. என்ன சொல்றான்? ஒரு ப்ராவர்ப் சொல்றான், ஒரு பழமொழி சொல்றான். என்ன சொல்றான்? ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உயிர்ந்து போடுகிறவன் போல பெருமை பாராட்ட கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது என்னன்னா, ஆயுதம் எப்ப தரிப்பாங்க? போருக்கு போகும்போது எல்லாத்தையும் போட்டுக்குவாங்க, அவரோட ஆயுதத்தை எல்லாத்தையும் விட்டு மாட்டிக்குவாங்க, போவாங்க. எப்போ கழட்டுவாங்க? போர் முடிஞ்சு வெற்றி எல்லாம் செத்துடுவாங்க. போர்ல செத்துவோம், உயிரோடு இருந்து போர்ல ஜெயிச்சாங்க. போர்ல தோற்று எல்லாரையும் கொலை பண்ணிடுவோம், அவன் சாகடிச்சிடும், அவ்வளவுதான். போர் கைதிகள் யாரும் கிடையாது. போர்ல தோற்றானா அவங்க சாகடிச்சிட வேண்டியதுதான். அப்போ ஒரு திரும்பி வந்து ஆயுதத்துக்கு திரும்பி கழட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் போர்ல ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அப்போ போர்ல ஜெயிச்சா திரும்ப பாராட்டலாம். போர்ல ஜெயிச்சா திரும்பியா சொன்னான், நான் போருக்கு போறேன்டா, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. அது போட்டுக்கும் போதே நீ ஜெயிச்சவன போல பேசுறியா? ஆகா வந்து சின்ன ஆளுதான், வெந்த பெரிய ஆளுதான். ஆகா சொல்றான், நீ என்னமோ இப்பதான் போர் இது போட்டிருக்கேன், ஆயுதம் போட்டிருக்கேன், அதுக்குள்ள கழட்டு நம்ம மாதிரி பேசுறிய அப்படின்றான். அப்போ நீ பெருமை எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு. அதாவது என்னன்னா, நம்ம வந்து ஒண்ணுமே இல்லை, நம்ம வந்து சின்ன ஆட்களா இருந்தாலும்
பிசாசு சவால் விடும்போது பிசாசு என்ன பண்றான்? பெருமையில சவால் விடுறான். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவரு ஹalleluya. சப்ஜெக்டே அதுதான். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவரு எதிர்த்து நிற்கிறார். அப்போ பெருமையா நம்ம வாழ்க்கையில எதுவுமே பேசக்கூடாது. நீங்க கடைசியில் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த போர் நடந்தவங்க யார் ஜெயிக்கிறா தெரியுமா? பெரிய ராஜாசியை ஜெயிக்கிறாங்க, சின்ன ராஜா ஜெயிக்கிறாங்க. ஆகாதான் ஜெயிக்கிறான். ஆண்டவருக்கு 1000 பேரு 1000 பேர் தான் ஜெயிப்பாங்க, 10 பேர் தான் ஜெயிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் ஒரு ஆள் போதும். வேலையா ஆண்டவர் ஒருத்தர் நடக்காம யுத்தம் பண்றாருன்னா நம்ம ஒத்தாளா வெளிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஜெயத்தை கொடுப்பாரு. அப்ப பிசாசு பெரிய நம்மளாம் எதுவுமே இல்லை அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிசாசு அவன் விழுந்து போனான். அவன் எதனால விழுந்து போனான் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெருமைனால விழுந்து போனான். அந்த பெருமையை குறிச்சு நம்ம வாசிக்கிறோம். இன்னும் கேட்டீங்கன்னா முதல் பாவமே பெருமைதான். இந்த உலகத்திலே முதல் பாவம் சொல்லலாம். முதல் பாவியும் யாரு? லூசிபர் தான். ஏசாயா 14:12-15. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகள் ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்தில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஓகே, இப்போ இது ஏசாயா சொல்லும்போது அவர் சொல்றாரு, லூசிபர் யார்? அவன் ஆண்டவரோட சமூகத்துல வர்ஷிப் லீடர். யார் அவரு? தொழுது கொள்றவன். அவன் பிரதான தூதன். அவன் ஆண்டவரை குடிச்சு பாடுறது அவனோட மெயின் வேலை, துதிக்கிறது அவனோட வேலை. என்ன வேலை மெயினா? இப்போ நம்ம பாட்டு எல்லாம் பாடி அவரெல்லாம் ஆராதிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மெயினான வேலை அவன் வர்ஷிப் லீடர். அப்படி இருக்கவன் என்ன சொல்றான்? 3 விஷயம் சொல்றான். அந்த வசனங்கள்ல பாத்தீங்கன்னா, நான் ஏறுவேன், நான் ஏறுவேன், நான் மேல போறேன் அப்படின்னு. அடுத்தது சிங்காசனத்துக்கு என்னோட சிங்காசனத்தை உயர்த்துவேன். 2 விஷயம். 3வது உன்னதமானவரை போல இருப்பேன். 3 இது பெருமையோட 3 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம், 3 அறிகுறிகள்னு சொல்லலாம். ஒரு ஆள் பெருமையோடு இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்றான்னா, நான் ஏறுவேன்னா நான் உயர்வேன், நான் பெரிய ஆளாவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா கர்த்தர் அவன் சொல்லல, கர்த்தர் என்ன உயர்த்துவார்னு சொல்லல. ஆண்டவன் அவனை உயர்த்தி தானே வச்சிருந்திருக்காரு. அவனை ஒரு டாப் பொசிஷன்ல தான் வச்சிருந்திருக்காரு. ஆனா அவனுக்கு அது பத்தல. அவன் சொல்ல, இல்ல நான் இன்னும் ஏறுவேன், இன்னும் உயர போறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவரோட என்ன சொல்றது, ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சாருன்னா புழுதியிலேருந்து, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து ஆண்டவர் உங்களை தூக்கி மேலே வைப்பாரு. ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் விட்டுடுறாங்க. கர்த்தர் உயர்த்துவாருங்கிற நேரத்துக்கு அவங்க காத்திருக்கிறது கிடையாது. தன்னைத்தானே அவங்க உயர்த்திக்கிற விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். செல்ஃப் ப்ரமோஷன் இந்த ஊழியங்களெல்லாம் நிறைய பேர் நடக்குது. என்ன பண்ணுறாங்களா? செல்ஃப் ப்ரமோஷன், தன்னைத்தானே உயர்த்திக்கிறது, தன்னைத்தானே போய் பிரசித்தப்படுத்திக்கிறது, தன்னைத்தானே போய் அட்வர்டைஸ் பண்ணிக்கிறது. அப்போது அந்த மாதிரி ஜனங்கள், அந்த பெருமை எங்கே இருக்குது, அந்த பெருமை இருக்கிற இடத்துல இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் சங்கீதம் 75:6-7 வாசிங்க. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயர்வு எங்கேருந்து வரும்னா ஆண்டவர் உயர்த்தினா தான் வரும். கிழக்குலேருந்து இங்கேருந்து வரும், அங்கேருந்து வரும். அவன் என்னை கவனிக்கல, இவன் என்ன கவனிக்கல, இவன் என்ன பார்க்கல, எனக்கு ஒரு சரியான பிளாட்ஃபார்ம் இல்லை, இருந்திருந்தா நான் அப்படி உயர்ந்துருவேன், நான் ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறேன், அதுக்கு மேலே நான் ஏற போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொன்னால் எங்கேயுமே நம்மளால் போய் ரீச் ஆகவே முடியாது. ஆண்டவர் தான் ஒருத்தனை தாழ்த்துறதும் ஆண்டவர் தான், ஒருத்தனை
உயர்த்துறது ஆண்டவர் தான். அப்போ நம்ம கர்த்தரோட கரத்தில் நமக்கு ஒருவேளை நம்ம மனசில் என்னை யாரும் கவனிக்கல, என்னை யாரும் பார்க்கல, நான் எப்படி மேலே வருவேன், என்னை பற்றி எனக்கு ஜனங்களுக்கு எப்படி தெரிய போகுது தெரியும் அப்படி நம்ம வேலை விஷயமா இருக்கட்டும், வீட்லேயா இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு 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 எண்ணம் இருந்து அதுக்காக நம்ம வந்து செல்ஃப் ப்ரமோட் பண்ணிக்கணும்னு நம்ம நினச்சோன்னா அந்த பெருமை நமக்குள்ளே இருக்குது. இல்லை நான் பயங்கரமான ஆள், என்னை பற்றி இன்னும் தெரியல, நான் இப்படி பண்ண போகிறேன், நான் அப்படி பண்ண போகிறேன்னு நம்ம ஒரு வேளை ஸ்டெப் எடுக்கணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான்ப்பா தாழ்த்துவேன், நான் தான் உயர்த்துவேன், என் கைக்குள்ளாக இருந்தால் உனக்கு எல்லாமே நல்லபடியாக முடியும். ஹல்லேலூயா. அடுத்து 2வது அவன் என்ன சொல்கிறான்னா, என்னோட சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரோட சிங்காசனத்துக்கு மேலே இது என்னத்தை காட்டுதுன்னா அதிகாரம். என்ன காட்டுது? அதிகார ஆசை. பெருமை இருக்கவங்களுக்கு என்ன பண்ணோம், நான் எப்படி எனக்கு இவ்வளோ தெரியுமே, எனக்கு இதெல்லாம் நான் பண்ணுவேனே, நான் எப்படி அடங்கி இருக்கிறது, நான் சூப்பர்வைசரா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜரா, நான் மேனேஜராக இருக்க வேண்டிய ஆள், நான் சிஇஓ இருக்க வேண்டிய ஆள், நான் அந்த ஆள் ஒன்றும் தெரியல. என்ன சொல்லுவோம் கடைசியில்? எனக்கு மேலே இருக்காங்க பாருங்க ஒரு ஆள், அவனுக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஊழியமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நான் என்னை விட அவங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. எனக்கு தான் தெரியும். அந்த அதிகாரம் நான் என்ன தான் மேன்மைப்படுத்தணும், நான் தான். அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டான், பிசாசு என்ன நினச்சிக்கிட்டான், ஆண்டவருக்கு யார்? உலகத்தை படைச்ச ஆண்டவர், அநாதி ஞானம் உள்ள ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுவேன், என்னோட சிங்காசனத்தை நான் மேலே உயர்த்தணும், என்ன பார்க்கணும். நான் அதே மாதிரி இன்னும் மற்றவங்களை அவங்க தன்வசம் படுத்த ட்ரை பண்ணுவாங்க. பெருமையுள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, நான் சொல்கிறது தான் கரெக்ட். அந்த ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா டீமாக இருப்பாங்க, அதில் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருப்பான், எதுக்கு எடுத்தாலும் எனக்கு தான் தெரியும், சொல்கிற கேளு, இங்கே பார், நான் சொல்கிறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் சேர்ப்பான். அவனு மற்றவங்கள அவனுக்கு கீழாக கொண்டு வர்றதுக்கு அவன் பார்ப்பான். ஹல்லேலூயா. மார்க் 10:43. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நிஜமாவே பெரியவன் ஆகணும்னு உனக்கு ஆசை இருந்தால் எப்படி இருக்கணுமா? நம்ம பணிவிடைன்னா சர்வன்ட்ஹுட்னு போட்டிருக்குது. என்னது? சர்வன்ட்ஹுட். கர்த்தர் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு வந்தார்? அவர் ஊழியம் கொள்ள வரல, ஊழியம் செய்ய வந்த. ஊழியம்னா என்ன? ஊழியம்னா என்னம்மா? பேதுரு காலை கழுவுனாருமா? பேதுரு காலை கழுவுனாரு. குஷ்டரோகி கையை பிடிச்சி சரி பண்ணாரு. கண்ணு செல்லாத குருடனுக்கு மண்ணை குழைச்சி கண்ணில் வச்சு அவர் சரி பண்ணார், வேலை செஞ்சார். அப்போது வேலை செய்ய வந்தார் அவர். அப்போது நம்ம கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா நம்ம எப்படி இருக்கணும்? சர்வன்ட். நம்மள்ட்ட ஓனர்ஷிப். நான் அப்படி நிறைய இடத்துல நம்ம சொல்லக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் நிறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரங்க பார்த்தா கை நீட்டினா அது தண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் 10 பேர். நம்ம சிஎம் ரேஞ்சில், பிரைம் மினிஸ்டர் ரேஞ்சில் இப்படின்னா 10 பேர், அப்படின்னா 10 பேர். அதுக்காக ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்காரு, அது வேற கதை. ஆனால் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? அந்த பெருமை நம்மளுக்குள்ளே வந்துடக்கூடாது. அந்த நேரத்துலையும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில ஆண்டவர் உங்களை வச்சுருந்தாருன்னா, உங்களை ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு போய் அவங்க காலை கழுவுங்க, இல்லை அவங்களுக்காக எதாவது பண்ணுங்க, இல்லை அவங்க கையை தூக்கி விடுங்க அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் செய்கிறதுக்கு, நீங்கள் இறங்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார். அந்த உயர்வு ஆண்டவர் கொடுத்த ஈவு. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டி, அந்த பெரிய அந்த அதிகார மென்டாலிட்டி நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்குள்ளாக இருக்கணும். ஒரு ஊழியனாக இருக்கணும். 3வது என்ன சொன்னான்? நான் உன்னதமானவரை போல இருப்பேன். கடைசியில் என்ன வந்துட்டான்? எங்கே வச்சிட்டான்? யார் உயர்த்தி வச்சாரோ அவரை போலவே நான் ஆயிடுவேன். ஆண்டவரை போல, ஆண்டவரோடு ஈக்குவல் பண்ணுறான் அவன். என்னன்னா அந்த அளவுக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையே, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு
ஹீஸ் ட்ரைங் டு ரீப்ளேஸ், அதாவது அவரை தள்ளிட்டு அவர் இடத்துல உட்காரணும்னு அவன் பார்க்குறான். ஆண்டவர் எதுக்காக வச்சாரு லூசிஃபரை? தன்னை தொழுது கொள்ளும்படி வச்சார், வர்ஷிப் பண்ணணும்னு வச்சார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு தன்னையே மேன்மைப்படுத்துறதுக்காக வச்சுருக்கான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஆண்டவர் நம்ம தள்ளி விடுறோன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் வேண்டாம் ஆண்டவர், எனக்கு தெரியும் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு வேளை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு வேளை நம்ம படிப்பாக இருக்கலாம், நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளாக இருக்கலாம், இதெல்லாம் வச்சு நம்ம ஆண்டவருக்கு ஈக்குவலாக இருக்க முடியுமா? ஆண்டவரை நம்மளை வேணான்னு சொல்ல முடியுமா? அது கொடுத்ததே அவர் தான், அது யூஸ் பண்ண போகிறதும் அவர் தான். அவரோட கிருபை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நமக்காக கொடுத்த அந்த தாளந்தை வச்சுட்டு எனக்கு இதெல்லாம் இருக்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சுயத்தை நம்ம சார்ந்து கொள்ளணும்னா அது ஒரு வகையான அந்த பெருமையோட வெளிப்படுத்துதல். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவருடைய மகிமையை நம்ம திருடுறோம். எதை திருடுறோம்? நான் தாங்க செஞ்சேன், நான் படித்தேன்னா, நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேங்க, எனக்கு எல்லாம் தெரியும், 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எப்படி எந்த மாதிரி மோட்டர் கொடுத்தாலும் நான் என்ன பண்ணிவிடுவேன், சரிங்க செஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ண எல்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் அந்த மெஷின் எந்த பிரச்சனைனாலும் நான் பண்ணிவிடுவேன். ஆனால் அது என்னது? கர்த்தர் கொடுத்த நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தர் கிருபையினால் கர்த்தர் எனக்கு அந்த அறிவை கொடுத்துருக்காரு, புத்தியை கொடுத்துருக்காரு. நான் செஞ்சது ஒன்று நடக்குது அப்படின்னா அது என்னது? எதனால் வந்தது? கர்த்தரோட கிருபையினால் வந்து. அவரோட மகிமையை திருடினா அவர் சும்மா இருப்பாரா? நான் தாங்க செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது விடணும். அது ஒரு கேரக்டர் ஆஃப் ப்ரைடு. இன்னொன்று அன்டீச்சபிள் ஸ்பிரிட், அதாவது அந்த மாதிரி ஒரு பெருமை உள்ள ஆவிகள் இருக்க மனுஷனுக்கு நம்ம சொல்லி கொடுத்துக்கவே முடியாது. அடே இல்லைடா, இப்படி சொல்லக்கூடாதுடா, இது தப்பு, ஆண்டவரோட மகிமை நீ திருடக்கூடாது, ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், நம்ம தாழ்மையாக இருக்கணும், இதெல்லாம் சொன்னால் அந்த மண்டைக்கு உரைக்குங்கிறீங்களா? உரைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மேட்டுமையான ஒரு எண்ணம் அந்த இதில் இருக்குது. அவங்க என்ன ஆயிடுறாங்க, நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னா காட் சென்டர்டாக இருக்கணும். எது எடுத்தாலும் கர்த்தர், எது எடுத்தாலும் கர்த்தர். வாழ்ந்தாலும் உம்மோடு தான், மரித்தாலும் உம்மோடு தான், நல்லது நடந்தாலும் நீங்கள் தான், தீமை நடந்தாலும் ஆண்டவர் தான். ஆண்டவர் தீமையை கொடுக்குற ஆண்டவர் இல்லை, ஆனால் தீமை நடந்தாலும் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக மாற்றி தருவார். அந்த தீமை வழியாக நம்ம நடக்கிறதுக்கு பலன் தருவார். இதில் எதுவுமே நம்மளோட நம்மளோட காரியங்கள் கிடையாது. நம்மளோட கீழ்ப்படியாமல் வேணால் தீமை நடக்கும், பிரச்சனை நடக்கும். ஆனாலும் அந்த நேரத்துலேயும் நம்ம சுதாரித்து கொண்டு, இல்லை ஆண்டவரே நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான் சொல்லி வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை. அதை விட்டுட்டு செல்ஃப் சென்டர்ட், நான் படிச்சிருக்கேன், எனக்கு இந்த தாளந்து இருக்குது, நான் பண்ணுவேன், நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், இல்லைன்னா எனக்கு இந்த சமையல் தெரியும், எனக்கு இந்த வீட்டை நிர்வகிக்க தெரியும், எனக்கு இந்த ஃபைனான்சஸ் பண்ண தெரியும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பக்காவாக இருப்பேன், அப்படி இப்படின்னு நம்ம சொன்னது நம்மளை நம்மளோட எண்ணி நம்ம புத்தியை சார்ந்து நம்ம நடப்போமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் பாதாளத்துக்குள்ளே தான் நம்ம இது பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் சாதாரணமாக ஆண்டவரை தெரியாத ஆட்களை பற்றி பேசலை, ஆண்டவரை தெரிஞ்சு. இப்போ லூசிஃபர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அபிஷேகம் இருந்துச்சா இல்லையா? அவனுக்கு அபிஷேகம் இருந்துச்சா? அவனுக்கு அபிஷேகம் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவர் அவரை ஆராதிக்கிறதுக்காக ஒரு வர்ஷிப் லீடராக வச்சுருந்தார். ரெண்டாவது அவனுக்கு அழகு இருந்துச்சா? இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் ஏஞ்சல். லூசிஃபர் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒரு வாட்டி இவங்க ஒரு புக்கில் படிச்சுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு அம்மா சேட்டனோட வர்ஷிப்லேருந்து வெளில வந்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்களாம். ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது பிசாஸ் அப்படியே அவ்வளோ அழகாக பக்கத்தில் ஒரு மனுஷன் மாதிரியே பக்கத்தில் உட்காந்தானான். அவன் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக அவங்கக்கிட்ட பேசிட்டு அப்படியே மறைஞ்சு போனானான். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அவன் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு. ஆனால் உண்மையான இப்போ விழுந்து போன அவனோட முகம் பார்த்தீங்கன்னா பயங்கர, பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே பயந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு அசிங்கமாக இருக்கிறான். ஆனால் அவ்வளோ அழகாக இருந்தான். அபிஷேகம் இருந்துச்சு, அழகு இருந்துச்சு. அப்புறம் அவனுக்கு பொசிஷன் இருந்துச்சா இல்லையா? ஆண்டவர் எங்கே உயர்த்தி வச்சுருந்தார், நல்ல மேலே டாப் லெவலில் இருந்தாங்க. அவன்
அவனுக்கு பொசிஷன்லாம் இல்லாமல் இல்லை, எல்லாமே இருந்துச்சு. அவனுக்கு பொசிஷன் இருந்துச்சு, அழகு இருந்துச்சு, அவனுக்கு அபிஷேகம் இருந்துச்சு. ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? ஆனாலும் என்ன இல்லை? ஆனாலும் ஒரு விஷயம் இல்லை, அவன்கிட்ட தாழ்மை இல்லை. ஹல்லேலூயா. அதுக்கு பதிலாக இதெல்லாம் இருந்தனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? பெரிய மேட்டிமை வந்துடுச்சு. மேட்டிமை வந்த உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இது சரிப்பட்டு வராதுப்பா, இது என் கேரக்டருக்கும் உன் கேரக்டருக்கும் செட் ஆகாது, நீ வந்து இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எந்த மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு. நல்லா வந்து நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், நல்லா பாட்டு பாடுறோம், நல்லா வந்து மியூசிக்ஸ் வாசிக்கிறோம், நல்லா வந்து ஒருத்தர் ப்ரேயர் பண்ணுறது கூட ஒரு டேலண்ட்டாக இருக்குது. இப்போல்லாம் சிலருங்களெல்லாம் சர்ச்சில் வந்து உட்காந்து ப்ரேயர் பண்ண சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுற பாடி லாங்குவேஜ், அதெல்லாம் பார்த்தா நமக்கே ஐயோ நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அதை வந்து கர்த்தருடைய நாம மகிமைக்கு யூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு பெருமை. சிலர் பெருமைக்காகவே அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க, பயங்கரமாக வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக வசனங்கள்லாம் கோட் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணணும், கரெக்டு தான். ஆனால் அது வந்து என்ன பண்ணக்கூடாது? நம்ம மண்டைக்கு ஏறிடக்கூடாது. அதே மாதிரி வேலை ஸ்தலங்களாக இருக்கட்டும், நீங்கள் என்ன தான் பிஹெச்டி, டபுள் பிஹெச்டி, ட்ரிபிள் பிஹெச்டி படிச்சிருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்த ஈவு. ஹல்லேலூயா. அவர் கொடுத்தது நம்ம அவரோட நாம மகிமைக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது ஆண்டவர் கம்ப்ளீட்டாக நம்மளை உயர்த்தவர். ஹல்லேலூயா. இப்போது நம்ம ஆண்டவர் வந்து பிலிப்பியர் 2:8-9 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பிரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பிரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் என்ன பண்ணாராம்? சிலுவை பரியந்தம், அந்த கிராஸோட இதெல்லாம் நம்மளால ஒன்றுமே யோசிக்க முடியாது. த அல்டிமேட் பெயின், அந்த வலி, அல்டிமேட் வலிங்க அது. அந்த சிலுவை மரணங்கிறது வந்து யாராலும் சகிக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி. அந்த வலியில் ஆண்டவர் அந்த வலியை சகிச்சுக்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? அந்த அளவுக்கு அவர் வந்து கீழ்ப்படிஞ்சாரு, தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. தாழ்த்தினால என்ன ஆச்சு? ஆண்டவர் எங்கே வச்சிருக்காரு? அவரை பிதாவானவர் எங்கே வச்சிருக்காரு? தன்னோட வலது பாரசத்தில் உன்னதங்களை. இன்னொன்று என்ன சொன்னார்? இயேசுவின் நாமந்தான் அவரோட நாமத்தை மகிமைப்படுத்தி வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். கடைசி ஒரு வசனம், யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. 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 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாயிருங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக அந்த சமாரியாங்கிறதுல வந்து இந்த பெருமை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லாரோட இருதயத்துலையும் என்ன இருக்குது? யூதேயாவும் இருக்குது, சமாரியாவும் இருக்குது, கலிலேயாவும் இருக்குது. ஆனால் சமாரியாவில் இருக்கிற விஷயங்களை நம்ம ஆண்டவருக்காக நம்ம ஒப்பு கொடுத்து, மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நான் எடுத்தது ஒன்றே ஒன்று தான், அந்த பெருமைங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் எடுத்தேன், ப்ரைடு மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்போ மற்ற விஷயங்கள், அந்த கலேஷியன்ஸில் சொன்ன மற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த சமாரியாவில் இராதபடிக்கு, நம்ம மாம்சத்தில் இராதபடிக்கு, நம்ம சிந்தையில் இராதபடிக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்து பண்ணும்போது நம்மளோட துதி ஆராதனை ஆண்டவர் நம்மளுக்கு இது பண்ணது, ஆண்டவர் நம்மளை அழைச்ச அழைப்புக்கு கொண்டு போய் அவரோட ஊழியமாக இருக்கட்டும், அவரோட சித்தமாக இருக்கட்டும், அதை நிறைவேற்றுறதுக்கு அந்த கலிலேயாவில் தான் நிறைய மினிஸ்ட்ரியே நடந்துச்சு, ஹீலிங் நடந்துச்சு, எல்லாமே கர்த்தர் மகிமைப்பட்டார். அப்போது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். கலிலேயாங்கிற நம்மளோட இடத்துல ஆண்டவர் மகிமைப்படுத்தணும்னா சமாரியாவில் இருக்கிற எல்லா காரியங்களும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நம்ம எடுத்து போடணும். இப்போ யாக்கோபுல சொன்ன மாதிரி நம்மளை தாழ்மைப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். நாமே உயர்த்துறதில்ல, ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா.